இந்த நாளிலே ஆண்டுடைய செய்தியை சொல்வதற்காக நான் தெரிந்து கொண்ட வேத பொருள், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை, பல வேளைகளிலே நாம் சோதிக்கப்படுகிற பொழுது சோர்ந்து போகிறோம். யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அந்த சோதனை சகித்த அநேக பரிசுத்தவன்களை நாம் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே சில முக்கியமான நபர்களை நாம் பெயர் சொல்லலாம். தாவீது, யோபு, யோசேப்பு, ஆபிரகாம், ஈசாக்கு என்று பல முற்பிதாக்கள் நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே 1ஆம் நூற்றாண்டிலே உள்ள அனைத்து அப்போஸ்தலர்களும், அனைத்து சீஷர்களும், அனைத்து விசுவாசிகளும் சோதனையை சகித்தவர்கள். இந்த சோதனை சகிக்கிறவன் வேறு, சோதிக்கப்படுகிறவன் வேறு. அது நாம் அறிந்திருக்க வேண்டும். சோதனை சகித்தல் வேறு, சோதிக்கப்படுதல் வேறு. அதே யாக்கோபு நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் நாம் வாசித்த வசனத்துக்கு கீழே இருக்கிற அந்த வசனம், சோதிக்கப்படுகிறவன் எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. சோதிக்கப்படுகிறவன், சோதனை சகிக்கிறவன். இதை கர்த்தர் நம்மை சோதனையை சகிக்கிறவளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சோதனையை சகிக்கிறவன் யார் என்று சொன்னால் அவன் உத்தமன். அவன் தன்னை உத்தமன் என்று விளங்க பண்ண வேண்டும். அதற்காக ஆண்டவர் சோதிக்கிறார், சோதனையை அனுப்புகிறார். அவன் சோதனையை சகிக்க வேண்டும். அப்படி சகித்த அநேகம் பேர் நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய சோதனை வந்தது. அது என்னவென்று சொன்னால், அவன் 25 வருஷமாக தவமிருந்து பெற்ற பிள்ளை என்று சொல்வார்களே, அதே போல் ஆண்டுடைய சமூகத்திலே அவன் காத்திருந்து பெற்ற மகன். அவனுக்கு 10 வயதாகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவனை கொண்டு பலியிடு என்று சொல்லுகிறார். அவனை கொண்டு பலியிடு, மோரியா தேசத்துக்கு போ, அங்கே நான் காண்பிக்கின்ற அந்த மலையிலே கொண்டு பலியிடு என்று சொன்ன உடனே அது ஒரு பெரிய சோதனை. ஆண்டவர் அவனுடைய கீழ்ப்படிதலை, அவனுடைய விசுவாசத்தை அங்கே சோதிக்கிறார். அவன் கீழ்ப்படுகிறானா? அவன் விசுவாசிக்கிறானா? 100 வயதில் நான் அவனுக்கு குழந்தையை கொடுத்தேன். இன்னும் இந்த காரியத்திலும் நான் கொடுத்த வாக்கு தத்தத்தை, வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினேனே, அந்த வாக்கை அவன் நம்புகிறானா என்று சோதிக்கிறார். சோதிக்கிறது அவருடைய உரிமை. அதை ஆபிரகாம் சரியாக புரிந்திருந்தான். ஒன்றும் பேசவில்லை. சரி ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டு அவனை கூட்டிக்கொண்டு அவன் சென்று பலி கொடுத்து விட்டான். மானசீகமாக, மன ரீதியாக அவனை பலியாக்கி விட வேண்டும் என்று எண்ணி விட்டான். உள்ளத்திலே கொடுத்து விட்டான். அதான் மிக முக்கியம். உள்ளத்தை பார்க்கிறார் ஆண்டவர், உள்ளத்தை பார்க்கிறார். செயலிலே அவன் இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கவில்லை. உள்ளத்திலே கொடுத்து விட்டான். அவனை வெற்றி விட வேண்டும், பலியாக்கி விட வேண்டும் சொல்லிக்கொண்டு அவனை கொண்டு சென்று கிடத்தி விறகுகளை அடுக்கி அவனை கையும் காலம் கட்டி அப்படி வெட்ட போகிற பொழுது ஆண்டவர், பிள்ளையாண்டன் மேல் கைவிடாதே, இப்பொழுது உன்னுடைய விசுவாசத்தையும் கீழ்ப்படியெல்லாம் புரிந்து கொண்டேன், இதன் நிமித்தம் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். கர்த்தர் கொடுத்த வாக்குறுதி, வானத்தின் நட்சத்திரத்தை போல உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணாரே, அந்த வாக்குக்கு இவன் பாத்திரவான் தானா? ஹல்லேலூயா. அந்த வாக்குறுதி உலகம் உள்ளளவும் உன்னுடைய பெயர் சொல்லப்படும்.
என்னுடைய சந்ததி, என்னுடைய ஜனங்கள் உன்னுடைய சந்ததியிலே வருவார்கள், உன் பெயரை சொல்லுவார்கள். அந்த மேலான பாக்கியத்துக்கு இவன் பாத்திரன் தானா என்று அவனை சோதிக்கிறார். அவன் சோதனையை ஜெயித்தான். சோதனையை ஜெயித்தான். தாவீது அதே போலத்தான். அவனுக்கு பல சோதனைகள் வந்தது. சோதனைகளை அவன் ஜெயித்தான். ஒரே ஒரு விதிவிலக்கு. அதன் பிறகு தானியேல் ஜெபிக்கிறவனுக்கு சோதனை வந்தது. ஜெபிக்கிறவனுக்கு சோதனை வந்தது. இன்னைக்கு நாம் ஜெபிக்கிறோம். சிலவங்க சொல்லுவாங்க, ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே பிரச்சனை ஆயிற்று. இருக்குதா? உண்டா? உண்டா இல்லையா? உண்டு. நீ தூங்கிட்டே இருந்தா பிரச்சனையே கிடையாது. சாத்தான் தடவி கொடுத்துட்டே இருப்பான், நல்லா தூங்கிட்டு. ஆனால் நீ விழித்தெழும்பி நீ ஜெபிக்க ஆரம்பிக்கிற பொழுது அவனுக்கு பிரச்சனை ஆகும், சாத்தானுக்கு பிரச்சனை ஆகும். அவன் உடனே ஏதாவது சோதனை கொடுப்பான். அந்த வேளையிலே நீ சோதனையை சகிக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு எடுத்துக்காட்டு. தானியேல் ஜெபிக்கிறவன் தினம் 3 நேரம் ஜெபம் பண்ணுவான். எதை பார்த்து? எருசலேம் ஆலயத்தை திசையை பார்த்து. ஏன்? அன்றைக்கு ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்படுகிற பொழுது 1000-10,000 பலிகளை கொடுத்து சாலமன் ஜெபித்த பொழுது, ஆண்டவரே, யார் யார் இந்த திசையை நோக்கி, இந்த ஆலயம் இருக்கிற திசையை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவருடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று ஆண்டோட விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் அதை அங்கீகரித்தார். ஆகவே அந்த எருசலேம் தேவாலயத்தை நோக்கி யார் யார் ஜெபிக்கிறார்களோ, விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்களோ அவருடைய ஜெபம் கேட்கப்படும். இதை தானியேல் அறிந்திருந்தான். ஆகவே 3 வேளை அந்த ஜெப வேளைகளிலே அவன் ஜெபம் பண்ணுவான். இதை பார்த்துக்கிட்டு இருந்தான். சாத்தானுடைய மக்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஜெபத்தை ஸ்டாப் பண்ணணும் என்று சொல்லி சூழ்ச்சி பண்ணி அவனை சிங்கக்கெபியிலே போட வைத்து விட்டார்கள். அவன் அதை அறிந்த பிறகும் அதை பற்றி பயப்படவே இல்லை. இது யார்? இவங்க யாரே? நான் யாரை பார்த்து நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன்? அந்த ஜெபத்தை தடை செய்ய இவர்கள் யார் என்கிற எண்ணத்தோடு அதே மாதிரி தான் ஜெபிக்கிற பொழுது ஜெபிக்கிறவர்களை, அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே ஜெபிக்கிறவர்களை, அந்த ராஜாவிடம் ஜெபிக்காமல் மற்றபடி தங்களுடைய தேவனிடம் ஜெபிக்கிறவர்களை சிங்கக்கெபியிலே போட வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்க வைத்து விட்டார்கள். அந்த ஆணையை பிறப்பிக்கிற பொழுது முத்திரை போட்டு கையெழுத்து வாங்கிறது யார் தான்? தானியேல் தான். ராஜாவிடம், ஏன்னா அந்த பொறுப்பில் இருக்கிறான். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில், அந்த அரண்மனையில், அந்த அலுவலகத்தில் இவன் பொறுப்பாளி. ஆகவே இவன் இல்லாமல் அந்த ஆணை அங்கே பாஸ் ஆகாது. ஆகவே இவனுக்கு எதிரான ஆணையை இவனே எழுதி, இவனே முத்திரைத்து ராஜாவிடம் கையெழுத்து வாங்கி அதை பிரகடனப்படுத்துகிறான். அப்படி தனக்கு எதிராக ஆணை பிறப்பிக்கப்பட்டது என்று அறிந்த பிறகும் கூட அவன் ஜெபித்துக் கொண்டே இருந்தான். அதை பார்த்தவங்களுக்கு உச்சிக்கு ஏறியது கோபம். சரியாக மாட்டிக்கொண்டான், சரியாக தானியேல் மாட்டிக்கொண்டான் என்று சொல்லிக்கொண்டு அவனை ராஜாவிடத்தில் பராதி செய்து சிங்கக்கெபியிலே போட வைத்து விட்டார்கள். போட்டார்கள். சிங்கம் அவனை ஒன்று செய்யவில்லை. சோதனையை ஜெயித்தான். அதே போலத்தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சோதனையை ஜெயித்தார்கள். இப்படி அநேக பேர் சோதனையை ஜெயித்தார்கள். விளைவென்ன? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் பாக்கியவான். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சோதிக்கப்படுகிற பொழுது, நம்முடைய ஜெபத்துக்காக, நம்முடைய பரிசுத்தத்துக்காக, நம்முடைய ஊழியத்தின் நிமித்தமாக நாம் சோதிக்கப்படுகிற பொழுது நாம் உத்தமர்கள் என்று நாம் நிரூபிக்க வேண்டும். அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு கர்த்தர் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இப்படி கர்த்தர் அன்பு கூறுகிறவர்களுக்கு பெரிய வாக்கியத்தை வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது, எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, ஆகிலும் அவைகள் மனுஷனுடைய இதயத்திலே தோன்றவும் இல்லை. மனுஷனுடைய இதயத்தில் தோன்றலை. யாருக்கு ஆயத்தம் பண்ணவைகள்? அன்பு கூறுகிறவர்களுக்கு. 2 கொரிந்தியர் 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது, எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, ஆகிலும் அவைகள் மனுஷனுடைய இதயத்திலே தோன்றவும் இல்லை. மனுஷனுடைய இதயத்தில் தோன்றலை. யாருக்கு? யாருக்கு ஆயத்தம் பண்ணவைகள்? அன்பு கூறுகிறவர்களுக்கு.
நாம் ஆண்டத்தில் அன்பு கூறுற பொழுது நமக்கு சோதனை வரலாம். தேவனிடத்தில் அன்பு கூறுற பொழுது சோதனை வரலாம். அதான் வசனம் சொல்கிறது. பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு, பின்பு என்றால் அந்த தாங்கள் அந்த சோதனை சகித்து உத்தமர்கள் என்று தங்களை நிரூபித்த பின்பு, விளங்கப்படின பின்பு, அவருடைய அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஜீவகடத்தை கொடுக்கிறார். நான் சொன்னேன், இது சோதிக்க ஆண்டாலே சோதனையை சோதிக்கப்படுகிற பொழுது அதை உத்தமண்டு விளங்க பண்ண வேண்டிய அந்த கேட்டகரி இது. இன்னொரு கேட்டகரி இருக்கிறது, சோதிக்கப்படுகிறவன். சோதிக்கப்படுகிறவன், சோதனை சகிக்கிறவன் சொன்னேன். அடுத்து சோதிக்கப்படுகிறவன். ரெண்டு பேரும் என்டையர்லி டிஃபரண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள். ரெண்டு வித்தியாசமானவங்க. சோதனை சகிக்கிறவன் அவன் தேவனுடைய பிள்ளை, பரிசுத்தவான், அவன் உண்மையான விசுவாசி, தேவனுடைய பக்தன், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவன். அவர்களுக்கு சோதனை வரும். அவளை பார்த்து இவன் பாவின்னு நாம் சொல்லக்கூடாது. கர்த்தர்களை சோதனை சகிக்க வைத்திருக்கிறார். அவர்கள் சோதனையை சகித்து உத்தமர் என்று தங்களை விளங்க பண்ணி அவர்கள் தேவனத்தில் அன்பு கூறுகிற காரணத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் இன்னொரு கேட்டகரி இருக்கிறது. 13ஆம் வசனம், சோதிக்கப்படுகிற எவனும். சோதிக்கப்படுதல். ஆண்டவர் சொன்னார், எங்களை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமைகளும் ஜெபிக்க சொன்னார். இங்கே சொல்லப்படுகிறது சோதிக்கப்படுகிற எவனும். அப்படி சோதிக்கப்பட்டது யார்? முதலாக சோதிக்கப்பட்டது ஏவாள். மனுக்குலத்திலே முதல் குடும்பம் ஏவாள் தான் சோதிக்கப்பட்டாள். சாத்தான் சோதிக்கிறவன். அந்த சோதனையை அவள் ஜெயிக்க முடியவில்லை. சோதிக்கப்பட்ட எப்படி சொல்கிறது? சோதிக்கப்படுகிற எவனும் கர்த்தர் எங்களை சோதிக்கிறார் என்று சொல்லாதிருப்பானாக. சொல்லிக்கொண்டு 14ஆம் வசனம் சொல்கிறார், அவனவன் தன் தன் இச்சையினாலே, சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். இன்றைக்கு நிறைய கேட்டகரி இப்படிதான் இருக்குது. தங்களுடைய சுய இச்சை. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் இந்த பழத்தை பறித்து பூசிக்க கூடாது. தேவன் சொல்லியிருக்க, இவளுக்கு ஒரு சுய இச்சை வருகிறது. அந்த சுய இச்சையை தூண்டுறது யார்? சாத்தான். விலக்கப்பட்ட இந்த பழத்தை, ஆண்டவராலே வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்ற பொழுது ஒரு பாதிப்பு உங்களுக்கு வராது. பொய் சொல்கிறான். இந்த பொய்யை நம்புறாங்க அவங்க. ஒரு பிரச்சனையும் வராது. உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். நீங்கள் தேவளை போல அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு ஒரு இச்சை வருது. பார்க்கக்கும் அழகாக இருக்குது, புசிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் போல தோணுது. மாத்திரம் இல்லை, சாப்பிட்ட உடனே நாம் தேவளை போல ஆயிடுவோம். சாத்தான் சொல்ல காரணம் என்ன? சாத்தான் பரலோகத்திலே தேவளை போல இருந்தவன். சாத்தான் பரலோகத்திலே தேவளை போல இருந்தவன். அவன் அந்த மகிமை இழந்து கீழே வந்திருக்கிறான். அதே போல இவர்களையும் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த நிலையிலிருந்து கீழே தள்ள வேண்டும் என்பதற்காக பொய் சொன்னான். அந்த பொய்யை நம்பினால் காரணம் என இவளுக்கு ஒரு இச்சை வந்தது. சுய இச்சை. இவளாட்டை எடுத்துக்கொண்டாள். அந்த இச்சைக்குள்ளே ஆதாமும் விழுந்தான். முதல் சோதனை. அவன் சுய இச்சையினாலே சோதிக்கப்பட்டார்கள். சொல்லப்படுகிறது, அவன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகிற பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். இப்படி அநேகர் சோதிக்கப்படுகிறார்கள் தங்களுடைய சுய இச்சையினாலே. இதற்கும் பல எடுத்துக்காட்டு வேத புத்தகத்தில் இருக்கிறது. தங்களுடைய சுய இச்சையினால் சோதிக்கப்பட்ட தாவீது பல இடங்களில் சோதனை சகிச்சான். ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கையில் ஒரே ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவன் இந்த இச்சைக்கு உட்பட்டு விட்டான். தேவனுடைய கிருபையினாலே அவன் மறுபடியும் மனஸ்தாபப்பட்டு தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டான். அதே போல சிம்சோனும் ஆண்டவரை தெரிந்து கொள்ளப்பட்டவன். அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கூட தங்களுடைய சுய இச்சையினாலே சோதிக்கப்பட்டு விழுந்து போகிற சந்தர்ப்பங்கள் உண்டு. அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை முன்குறிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கூட. ஆதாம் முன்குறிக்கப்பட்டவன், ஏவாள் முன்குறிக்கப்பட்டவள், சிம்சோன் முன்குறிக்கப்பட்டவள். பிறக்கிறதுக்கு முன்னாலே
கர்த்தருடைய தூதன் வந்து அவருடைய பெற்றோர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அவன் இஸ்ரவேலை மீற கையிலிருந்து விடுவிப்பான் என்று அந்த சிம்சோனை குறித்தும் ஒரு முன்னறிவிப்பு இருந்தது. இப்படி முன்னறிவிக்கப்பட்டவர்களும் கூட பல வேளைகளே சுய இச்சையினாலே சோதிக்கப்படுகிறார்கள். இது நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. நாம் ஆண்டவரை முன்குறிக்கப்பட்டவர்கள் நினைத்திருந்தாலும், அப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் பல வேளைகளே சுய இச்சை வருகிற பொழுது நாமும் சோதிக்கப்படுகிறோம். சோதிக்கப்பட்டு இச்சை இழுக்கப்பட்டு சிக்கொண்டு பாவத்துக்குள்ளாகி மரணத்துக்குள்ளாகி விட முடியும். சிம்சோன் அவ்விதமாக மாட்டிக்கொண்டான். நமக்கு ஒரு பெரிய பாடம். இன்னொருவர் இருக்கிறார், அவர் யோபு. இன்றைக்கு நான் செய்தி யோபுவை மையமாக வைத்து நான் செய்தி சொல்ல போகிறேன். யோபு என்னவென்று சொன்னால், அநேக பேருக்கு யோபுவை பற்றி சரியாக ஆழமாக அறிந்திருக்கவில்லை. யோபுவுக்கு ஏன் இந்த சோதனை வந்தது? நம்முடைய செய்தி சோதனையை சகிக்கிறவன் தான் நம்முடைய செய்தி. இன்றைக்கு யோபுவை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். பலரை பார்த்தோம், இப்பொழுது யோபுவை பார்க்க போகிறோம். யோபுவை குறித்து ஆண்டவர் சாத்தாண்டன் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், அவனை போன்று உலகத்திலே யாரும் கிடையாது, அவனை போன்று உலகத்திலே யாரும் கிடையாது. அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். இத்தனைக்கும் யோபு ஒரு பெரிய ஒரு பணக்காரன், செல்வந்தன், மாத்திரமல்ல ரொம்ப கவனம் உள்ளவன். ரொம்ப கவனம். என்ன கவனம்? பாவம் செய்துவிடக்கூடாது. நான் பாவம் செய்யல, ரைட், ஓகே. என்னுடைய பிள்ளைகளும் பாவம் செய்துவிடக்கூடாது. நாம் தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் உடையவன். ஒருவேளை என்ன அறியாமல் இந்த பிள்ளைகள் தவறு பண்ணியிருப்பார்கள் என்று சொன்னால், அந்த பிள்ளைகளுக்காக முன்கூட்டியே பலி கொடுத்து அந்த பாவத்துக்கு நிவாரணம் தேடினவன். அவ்வளவு ஞானம் உள்ளவன். அவனை குறித்து ஆண்டவரே சொல்லுகிறார். யோபு 1:8 வாசிங்க பார்க்கலாம். என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவருமாகிய அவனை போல பூமியில் எவரும் இல்லை. கர்த்தர் கொடுத்த ஒரு சாட்சி, ஒரு சர்டிபிகேட். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், அவனை போல பூமியிலே யாருமே இல்லை. இன்னொரு சர்டிபிகேட் கொடுக்கிறார் ஆண்டவர் யோபுவை குறித்து. யோபின் புஸ்தகம் 2:3 இன்னொரு காரியத்தை சொல்கிறார். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமான மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றான். என் உத்தமத்திலே உறுதியாக இருக்கு. பாருங்க, யோபுவை சோதிக்க முகாந்திரம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோபுவை சோதிக்க ஒரு முகாந்திரம் இல்லை என்று அந்த இடத்திலே சொல்லுகிறார். அந்த இடம், அதை நாம சரியாக கோடிட்டு அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் சொல்கிறார், முகாந்திரம் என்ற என்ன முகாந்திரம்? மனுஷனுடைய பார்வையிலே முகாந்திரம் கிடையாது. யோபுவை சோதிக்க எந்த மனுஷனுடைய அந்த எண்ணத்திலும் முகாந்திரம் இல்லை. அப்படிப்பட்ட அந்த ஒரு கருத்து அங்கே இருக்கிறது. முகாந்திரம் இல்லாமல் அவனை சோதிக்க நீ என்னை ஏவினாய், அவனை நிர்மூலமாக்கும்படி நீ செய்தாய். இருப்பினும்
நிர்மூலம் என்று சொன்னால் அவனுக்குள்ள எல்லாம் போய்விட்டது. அவனுக்குள்ள எல்லா சொத்து, பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்க. மனைவி மட்டும் இருக்கிறான், மற்றெல்லாம் போயிட்டாங்க. இருந்தாலும் அவன் சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிவிட்டார். அநேக சொல்லுவாங்க யோபு ஒரு நீதிமான். இதெல்லாம் பார்க்கணும், யோபு நீதிமான் தானே, யோபு நீதிமான் என்று அநேகர் சொல்லுவாங்க. பரலோகத்தை சுதந்திரிக்க தேவனால் நீதிகரிக்கப்பட்டுள்ள நீதிமான்கள், பரலோகத்தை சுதந்திரிக்க தேவனால் நீதிகரிக்கப்பட்டவர்கள் நீதிமான்கள். இந்த நீதிமான் யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிகள் பார்க்கலாம். மத்தேயு 5:3, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். அவர்கள் பரலோகத்துக்கு செல்வார்கள். யார்? ஆவியிலே எளிமை உடையவர்கள் பரலோகத்துக்கு செல்வார்கள். ஆனால் யோபு எங்கே செல்லுவேன் என்று சொல்லுகிறார்? யோபு பரலோகத்துக்கு போவேன் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறதா? வாசிகள் பார்க்கலாம். யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோபு 10:21, காரிருளும் மரண அந்தகாரவுமான இருண்ட தேசமும், இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரணாந்தரமாகிய அந்த தேசமும், ஒளியும் இருளாகும் தேசமுமாகிய போனால் திரும்பி வர முடியாத தேசத்துக்கு நான் போகும் முன்னே. யோபு எங்க போறேன்னு சொல்றாரு? அந்த பாதாளத்துக்கு, மரண அந்தகாரம் உள்ள தேசம், போனால் திரும்பி வர முடியாத தேசம், இருள் சூழ்ந்த தேசம். அந்த தேசத்துக்கு நான் போகிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் என்னை விட்டு விலகிரும். அடுத்த வசனத்தை வாசிங்க. கொஞ்ச நேரம், கொஞ்ச காலம் நான் இளைப்பாறும்படி என்னை விட்டு விலகும் என்று சொல்கிறார். யாரு? யோபு சொல்றாரு. நான் பாதாளத்துக்கு போறதுக்கு முன்னால, அந்த மரண அந்தகாரம் உள்ள அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னால, போய்விட்டு திரும்பி வர முடியாத அந்த இருள் சூழ்ந்த அந்த தேசத்துக்கு நான் போறதுக்கு முன்னால, ஆண்டவரே கொஞ்சம் என்னோட விலகி நான் இளைப்பாறும்படி செய்யும் என்று சொல்கிறார். அப்படியானால் யோபு தற்போதைய நிலையில் பரலோகம் செல்ல முடியுமா? பரலோகத்துக்கு போவங்க நம்பிக்கை அவருக்கு இருக்குதா? நீதிமான் எங்க போனோம்? பரலோகத்துக்கு போக வேண்டும். ஆனா ஒரு இடத்துல சொல்றாரு, நான் அவரை தரிசிப்பேன், என் கண் அவரை காணும். இன்னொரு இடத்துல சொல்றாரு, இன்னொரு இடத்துல சொல்றாரு. பரலோகத்துக்கு போகிற நீதிமான்களை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரேத்திரமாக, ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம் என்று சொல்லிக்கொண்டு 40ஆம் வசனத்தை வாசிங்க. 40ஆம் வசனம். அதற்கு ராஜா பிரேத்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே நீங்கள் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த பரலோகத்துக்குள்ளே பிரவேசியுங்கள். அப்படி நீதிமான்கள் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறவர்கள். ஆனால் இந்த யோபு தன்னை நீதிமான் என்று எண்ணிக்கொண்டவர். தேவனாலே நீதிமான் என்று சொல்லல. இந்த வசனத்தில் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், அவனைப் போல பூமியிலே எவரும் இல்லை, 100க்கு 100 உண்மை. ஆனால் யோபு தன்னையே நீதிமான் என்று சொல்லிக் கொண்டார். யோபு தன் பார்வைக்கு நீதிமானாக இருந்தார்.
என்ன வாசிக்கிறோம் யோபுடைய சரித்திரத்திலே? யோபின் புஸ்தகம் 32:1 வாசிங்கள். 32:1. யோபு தன் பார்வைக்கு நீதிமானாக இருந்தபடியால் அந்த 3 பேரும் அவனுக்கு பிரதியுத்தரம் சொல்லி முடியாமல் ஓய்ந்தார்கள். தன் பார்வைக்கு அவன் நீதிமான். யோபு தன் பார்வைக்கு நீதிமான். தன் பார்வைக்கு நீதிமானாக இருந்த இன்னொரு மனுஷனை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவர் யார் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஓமையில வருகிற அந்த பரிசேயன். 2 பேர் ஆலயத்துக்கு போனாங்க. 2 பேர் ஆலயத்துக்கு போனாங்க. ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன். அந்த பரிசேயன் சொல்றாரு, ஆண்டவரே, நான் நாள் ஒன்றுக்கு 3 நேரம் ஜெபம் பண்ணுகிறேன், வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுகிறேன், தசோபாகம் கொடுக்கிறேன். இருக்கிற அந்த ஆயக்காரனை போல நான் இல்லை, எந்த பாவமும் செய்யலை. சொன்னதெல்லாம் உண்மை, சொன்னதெல்லாம் உண்மை, ஒன்று பொய் கிடையாது. சொன்னதெல்லாம் உண்மை, எல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த ஆயக்காரன் ஒரு ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் கிருபையாக இரும். நான் வேற யாரையும் பார்க்கல, சுற்றுள்ள அங்கே நிற்கிறது யாருன்னு பார்க்கல. நல்லா கவனிக்கணும் நாம. ஆனால் அந்த பரிசேயன் யார் யார் நிற்கிறா, சுற்றி யார் நிற்கிறா, நான் எப்படி இருக்கிறேன் என்று ஒரு கம்பேரிசன் போடுகிறாரு. கம்பேர் பண்ணி நான் அவனோட பெட்டர், அவனை போல் நான் இல்லை, நான் இதெல்லாம் செய்கிறேன் என்று சொல்றாரு. ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறவர், உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறவர். இவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சுயநீதி இருக்குது. யாருக்கு? பரிசேயனுக்கு. உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள நான் அவனோட பரவாயில்லை, நான் அவனோட நான் நல்லா வாழ்றேன், அவனோட காணிக்கை கொடுக்கிறேன், அவனோட நல்ல பிரசங்கம் பண்றேன், நல்ல பாட்டு பாடுகிறேன், நல்ல ஊழியம் செய்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அந்த பரிசேயனுக்கு இருந்தது. தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறான். ஆனால் அந்த ஆயக்காரன் அதை ஒன்றும் பார்க்கல, அவன் தன்னை மட்டும் பார்க்கிறான். தன்னையும் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை நிறுத்துகிறான். நம்முடைய வாழ்க்கையில தான் மிக முக்கியமான ஒரு காரியம். கர்த்தருக்கு முன்பாக நம்மை நிறுத்த வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நம்மை நிறுத்த வேண்டும். அவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை நிறுத்தி, பாவியாகி என் மேல் கிருபையாகிடும் என்று சொல்றான். ஆண்டவர் தான் பார்க்கிறாரு, பார்த்துட்டு சொல்றாரு, அவன் அல்ல இவனே நீதிமான், அவன் அல்ல இவன் நீதிமான். சிம்பிளா முடிச்சுட்டாரு. சொல்லிவிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு, தேவன் பெருமை உள்ளுக்கு ஏற்றிருக்கிறார், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துதல், தன்னை உயர்த்துதல் எங்கே இருக்கணும்? உள்ளத்தின் ஆழத்துக்குள்ளே இருக்கணும். உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள தான் கர்த்தர் பார்க்கிறாரு. நாம் நம்மை உயர்த்துகிறோமா, நம்மை தாழ்த்துகிறோமா? உள்ளத்தின் ஆழத்திலே நம்மை தாழ்த்த வேண்டும். அப்பொழுது மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்க மாட்டோம். அதேதான் இங்கே யோபு தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறான்.